நீங்களே பாத்தீங்கல்ல, அவன் என் மனுஷாவை எப்படி கட்டி பிடிச்சான்னு என் வயிறு பத்தி எரியுது. நீங்க ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஓகே, அவன் வந்த உடனே அவனை ஈஸியா லாக் பண்ணிடலாம். அதோ அங்க பாரு, அந்த US-47 முழிச்சுக்கிட்டு இருந்தா அவனை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். சீனு, அந்த ஸ்க்ரூ டிரைவர் கொஞ்சம் கொண்டு வா. அது ரொம்ப சின்ன எலக்ட்ரிக் ஷாக். US-47 சர்க்கிட்டை ஜாம் பண்றதுக்கு அது போதும். அவன் அதை தொட்ட உடனே செல மாதிரி ஆயிடுவான். அப்போ நாம அந்த சிப்பை ஈஸியா மாத்திரலாம். Of course, சீனு கத்துன மாதிரி அவன் கத்த மாட்டான். Hi everybody. I'm sorry I'm late. Hi brother, how are you? Oh sorry, நான் ஏதோ மூட்ல இருந்தேனா, நீ வந்து அப்படி பேசின உடனே டென்ஷன் ஆகி அடிச்சிட்டேன். சாரி, தப்பா எடுத்துக்காத. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? It's all in the game. Hi friend. Hi. சாக்கடிக்க போறது தெரியல. Yes. அந்த டேபிள் மேல இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? மாட்டனாடா. என்னையா உன் கூட பெரிய தொந்தரவா போச்சு? ஏதோ நீ கஷ்டப்பட்டு என்ன உருவாக்கணுங்கிறதுக்காக நீ கவலைப்படாத மகளே, உனக்கு சாக்கடிக்காம நான் பாத்துக்கிறேன். ஏன் ஷாக் அடிக்கல? என் முண்டம், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சீனுக்கு அடிச்ச அளவுக்கு அவனுக்கு அடிச்சிருக்காது. ஆனா சர்க்கிட் ஜாம் ஆயிருக்கும். வயரை புடிங்கிட்டேன்டா முடாக்கு. Take this. வா, உன்னை கொஞ்சம் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? சிப்பு கொஞ்சம் செக் பண்ணணும். வந்து உட்காரு. செக் பண்ணணுமா? பண்ணு பண்ணு. ஐயோ, சிப்பங்க பேங்க் லாக்கர்ல ஏன்ஸ்ல சேஃபா இருக்கு. என்ன சொன்ன? என்ன உன்ன மாதிரி கேனன்னு நினைச்சியா? அன்னைக்கு உன்னை எதுக்காக பேங்க்குக்கு கூட்டிட்டு போன தெரியுமா? இதுக்காகத்தான். நீ என் சிப்பை சேஞ்ச் பண்ணுவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இதுல ஃபீட் பண்ணி சேவ் பண்ணிருக்க. சிப்பை மட்டும் பத்திரமா பேங்க் லாக்கர்ல சேஃபா வச்சிருக்க. எப்படி இருக்கு ஐடியா? சிப்பை மாத்தலாம்னு சொல்றதே நான்டா டுபுக்கு. தேங்க்ஸ் டா நண்பா. லுக் மிஸ்டர் US-47, ஓ ஆட்டம் முடிஞ்சு போச்சு. நான் எவ்வளவு புத்திசாலிங்கிறது உனக்கு இன்னும் தெரியாது. உன் கம்ப்யூட்டர் சிப்ல சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. பிரச்சனை பண்ணாம ஒழுங்கு மரியாதையா வந்து உட்காரு. இல்லன்னா உன்னை நிரந்தரமா லாக் பண்ணி எதுக்குமே உதவாத மாதிரி பண்ணிடுவேன். மரியாதையா வந்து உட்காரு. கேவ சீன் காட்றா, போடே ஒன்னு போடு. போடுங்கற. ஐயோ, என்னையா அடிச்சிட்டியா? நீ என்ன ஏய் அடிக்காத. மங்களே கலக்கிட்ட. ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ என்ன பெரிய சயின்டிஸ்டா? உன் அறிவியலும் அவியலும் எனக்கு என்ன கொடுத்திருக்கு? என்ன உருவாக்கி என் பாடியில வெறும் போல்ட் நட்டு சிப்பா வச்சிருக்க. எனக்கு இதயத்தை கொடுத்திருக்கியா? இதயத்தை கொடுத்திருக்கியா? இல்ல. ஆனா என் மனிஷா எனக்கு இதயத்தை கொடுத்திருக்கா. நல்ல இதயத்தை கொடுத்திருக்கா. என் மனிஷா என்ன ஓ மனிஷாவா? ஏய், பின்ன ஓ மனிஷாவா கொன்னுடுவேன். ஏய், யார் மனிஷாவா? யார் மனிஷாவா? இவருடைய மனிஷாதான். உன்னுடைய மனிஷாதான். அப்பா, இவனுடைய மனிஷாதான். என் மனிஷா எனக்கு காதலிக்கிற இதயத்தை கொடுத்திருக்கா. என் இதயம் பூரா அவ காதல் நிறைஞ்சு போயிருக்கு. ஏய், எனக்கும் என் மனிஷாவுக்கும் நடுவுல யாராவது நுழைய பாத்தீங்க, என்னை அவளையும் பிரிக்க பிளான் பண்ணீங்க, இங்க என் இதே லாபலியே மண்டைய உடைச்ச சமாதி கட்டிடுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சிடுச்சு. ஒரு பொம்மாட்டி கொடுத்த முத்தத்தால ஐயோ அம்மாடியோ எப்படி ஆயிட்டா இந்த கமலாட்டி. அனுபவீங்களா அறுநூறு பசங்களா? 125 ரூபாய்க்கு அன்னைக்கு என்ன வாங்கிட்டு குச்சிய கையில புடிச்சுக்கிட்டு இத பண்றா அத பண்றான்னு என்ன எம்புட்டு சித்திரவதை பண்ணீங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாதுரா. அதனாலதான் இவன் உங்களுக்கு எவரா வந்திருக்கா. இதுக்குத்தான் வேலியில போறத எடுத்து வேட்டியில வரக்கூடாதுன்னு சொல்றது புரிஞ்சுதா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அழகர் கோயில இருந்து இங்க வந்ததுல இருந்து இந்த பரதேசி பசங்க என்ன வெளியிலேயே கூட்டிட்டு போனது இல்ல. 24 மணி நேரம் இந்த ரூமுக்குள்ளேயே கூட்டி வச்சிருந்தாங்க.
ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டு என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அழகான பொண்ணை கூட கண்ணுல காட்டல. அது சரி, அழகான பொண்ணை பார்த்தா மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும்? நீ லவ் பண்ண முடியும்னு நினைக்கிற? அது சரி, நீ மட்டும் என்னவா அந்த மனுஷா கூட ஆடுறது பாடுறது இப்படி சொல்றது விடுறத தவிர உன்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ணணுங்கிற? பாருங்க அவனே ஓபன் பண்ணிக்கிட்டு அவனுக்கு அவனே ரிப்பேர் பண்ணிக்கிறான். அவனுக்கு அவனே ரிப்பேர் பண்ணிக்கிறான்னா நான் அவனை எந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருப்பேன்னு தெரிஞ்சுக்க. உங்களுக்கு மூளையே இல்ல. பங்காளி, நீ கெட்டிக்கிறதா, ஆனா உன்னை விட நான் கெட்டிக்கிறாங்க வரவராத. ஒரு பொண்ணோட ஜாலியா இருக்கணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களா? என்னென்ன விஷயங்கள் இருக்கு? குரங்கோட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன அப்படி முடிக்கிற? அதாகப்பட்டது உலகத்தில் இருக்கிற 64 கலைகளிலும் சிறந்த கலை மன்மதக்கலைன்னு சொல்லுவாங்க. அந்த மன்மதக்கலையை பத்தி தெரியுமா நோக்கு? நீ சொல்றது ஒண்ணும் எனக்கு புரியலையே. அதெல்லாம் உனக்கு எப்படி புரியும் மகாளி? உனக்குள்ள இருக்கிறவரான நட்டு போல்ட்டு கிரீஸ் கழுத்து வரைக்கும் ஒயரு, அதுக்கு மேல கொஞ்சம் மயிறு. ஐயோ, என்ன நீ இதெல்லாம் விளையாட்டு பொருள் நினைச்சியா? நான் இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன் தெரியுமா? இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சேன். மகாளி மகாளி, ஒரு தடவையாவது நான் இருக்கிறேன் மகாளி. வேணா விடு. அப்படி போடு. என்னையே அடிக்கிறியா? இன்னொரு தடவை என் மேல கைய வைக்கிற வேலைய வச்சுக்கிட்ட மர்டர் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. பொழைச்சிட்டு போறேன். பத்திரை ஆயிடுச்சு. என் மனுஷா வரேன்னு சொன்னாலே நான் ஃபுல் சார்ஜ்ல இருக்கேன். சிரு, நான் போயிட்டு வந்துடுறேன். மகாளி, நான் வரேன் மகாளி. நீயும் வரியா? நீ அங்க வந்து என்னத்தை புடுங்க போற? நீ இங்கே இரு. இவங்க ஏதாவது ஏழை குழம்பு பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு. ஓகே, பாய். வழிய விடியா? என்ன வர வர கழட்டி விடுறான்? ஒருவேளை மனுஷாவை நான் கரெக்ட் பண்ணிடுவேன் பயந்துக்கிறானா? இவன் போக்கு சரியில்லை. ஆமா, இந்த ஸ்டைலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னாச்சு அவனுக்கு? ஏன் இப்படி இருக்கான்? என்னதான் பண்ணிக்க அவனை? என்னென்னமோ செய்யறான், குரங்கு கிட்ட வேற பேசுறான். அவனுக்கு எல்லா பாஷையும் புரியுற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணிருந்தேன். ஓஹோ, இதெல்லாம் உங்க வேலை தானா? ஆமா, ஆனா குரங்கு பாஷை அவனுக்கு புரியும் நான் எதிர்பார்க்கல. அவனுக்கு எந்த பாஷை புரிஞ்சாலும் கவலை இல்லை. இனிமே அவன்கிட்ட என்னால அடி வாங்க முடியாது. நீ எங்க வாங்கின? நான் தானே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது இங்க வேண்டாம். அவனுக்கு எல்லா பாஷையும் புரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இந்த குரங்கு நாம பேசுறது கேட்டு அவன் கிட்ட சொல்லிடும். வாங்க வெளியே போய் பேசலாம். வாங்க. எல்லாத்துக்கும் முன்னால இந்த குரங்கு முதல்ல ஒரு ஜூக்கு கொடுத்துடணும். ஒண்ணு செய்யலாம், மனுஷா கிட்ட உண்மையை சொல்லிடலாம். என்ன சார் சொல்றீங்க? மனுஷா கிட்ட போய் நான் மோசக்காரன்னு சொல்ல சொல்றீங்களா? உங்களுக்கு ஏதாவது மூளைகளை குழம்பி போச்சா? அதுக்கப்புறம் அவன் என்ன லைஃப் லாங் ஹேட் பண்ணுவா, லவ் பண்ண மாட்டான். பாருங்க, மனுஷா கிட்ட உண்மையும் சொல்ல வேண்டாம், அவளை டிசப்பாயிண்டும் பண்ண வேண்டாம். வேற ஏதாவது புதுசு ஐடியா இருந்தா சொல்லுங்க. வேற எதுனா ஐடியானா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அதுக்குள்ள அவன் மெயின் மேட்டரை முடிச்சிடுவான். அவனால என்ன பண்ண முடியும்? அவன் பின்னாலே சுத்தட்டும், நம்ம 2 பேரும் அடிக்கிறது தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. சரிதான். ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவனால அவளை பலாத்காரம் மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் நான் ஃபீட் பண்ணவே இல்ல. He can never rape her. உங்க மிஷனை பத்தி ஒரு மண்ணும் தெரியல. அதுல என்ன ஃபீட் பண்ணி தொலைச்சிங்கன்னு புரியல. ஒரு மிஷன் ஒரு மனுஷன் லவ் பண்ணுதுன்னா அது வேற என்ன வேணாலும் பண்ணும். ஒருவேளை அந்த US-47 மனுஷாக்கு ஒரு பேபி 47 கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? அவனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. நான் ஏதாவது ஐடியா பண்ற, பேசாம இரு. நான் சொன்னது நடக்காதுல்ல? ஒண்ணும் நடக்காதியா? Show me your ID. You want my ID? Just a moment. Just a moment. Hey, by the way, why should I show you my ID? You don't have any right to ask me. In that case, I should arrest you. Arrest me. Then I am sorry, gentlemen. Hey, get him. Stop. Hey, come on, come on. Hey, you, Doug Gunda.
Why are you here? It's boring outside. Chain? Are you that dangerous? Why don't you shut up, punk? Hey, don't be mad at me. I didn't bring you here. I told you to shut up. I know why are you mad. Those chains are making you mad. 1 minute. How is it? Huh? What the hell do you think you're doing? Didn't you see that? I've released my friend from those chains. Parri ivale. We are living in a society that had abolished long back slavery. I don't like slavery, okay? It'll be a pain in my ass. Pain in your ass? You must be having piles. அந்த தடியன் கடத்தை சாப்பிட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு பைல்ஸ் வரவழைச்சுக்கிட்டான். உனக்கும் தான் கடத்தை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. ஏற்கனவே பண்ணி மாதிரி இருக்க. Shut up! What? What did you say? Shut up. How can you say shut up, I say? Huh? Oh my God! Yes? Yeah. With pleasure. Hey! Stop that! There. That'll keep you silent for some time. Only slaves wear chains, eh? Chains. What the hell? I told you I don't like chains. Come here, you. Again, you're doing the same stupid thing. Idiots. What the hell is going on here? This man is getting to be impossible, sir. We don't like impossible people here. You're not impossible, are you, sir? Sometimes I am. You see, I'm trying to tell this Dadians, no man has right to chain another man, okay? Take this. How the hell did you do that? These are all nothing. Yeah, I can do more, some more things. Oh, yeah? Yeah. Then show me one simple trick. What? Where's your identity and your passport? Passport? Identity? Can't you see me? What more identity you want? ஆபிதான் ஜெஃபி ஆபீசர். இவன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனா? இவன் மூஞ்சிக்கு லவ் வேற. டோர் எங்க பின்னாடி டென்ஷன். Now, let me get this straight. Are you telling us that this guy here is a machine? எஸ் ஆபீசர். Well, I don't believe it. வெயிட். அங்க பாரு. ஹேட் எடுத்து உன் கையில கொடுக்குறேன். எதுக்குடா? சொல்றாரு. Oh my God! You see, he's programmed to think independently, take decisions and act. He's almost human. I'm still experimenting on him. Wonderful. Marvelous. A mere robot, yet so human? Congratulations, Thank sir. you. Great experiment. Thank you. Thank you very Great. much. Unbelievable. But sounds interesting. We can use a guy like that to do wonders. All we gotta do is alter the chip. How do we do that? I know a guy can do it. Who's that? The scientist. The guy who built the robot. We can persuade him. Good thinking. Get that machine first, then we get the scientist. என்ன பங்காளி போலீஸ் ஸ்டேஷனை கலக்கிட்டியாம? என்ன பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? என்ன அரெஸ்ட் பண்ண நான் சும்மா இருப்பானா? அதான் நானும் கலாட்டா பண்ணிட்டேன். அப்படிதான் இருக்கணும் பங்காளி. கலாட்டா பண்ண சரி. இப்ப என்னாச்சு பாத்தியா? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் US-47ங்கிற மெஷின் நீதாங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. நீ சயின்டிஸ்ட் இல்ல, சாடிஸ்ட். நான் மெஷின் தான் உன்னை ஏன் அவங்க கிட்ட சொல்ல சொன்னா? நான் சொல்லாம இருந்திருந்தா நீ இந்நேரம் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்ப. நான் கம்பி எண்ணுவேனா? பைத்தியக்காரா. நான் ஹேண்ட் கப்ஸ் எடுக்கிறத நீ பார்த்திருக்கணும். ஷாக் ஆயிட்டு கீழே விழுந்துட்டு இருப்ப. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஜாலியா ஜெயில இருந்து தப்பிச்சிடுவேன். நீ ஜாலியா வெளியே வந்துருவ. அதுக்கப்புறம் போலீஸ் உன்னை வலை வீசி தேட ஆரம்பிச்சிருவாங்க. தேடட்டும். அப்படி தேடும் போது நீ கிடைக்காம போனா ஒன்ன மாதிரியே இருக்கிற சூரிய உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அந்த லூச ஜெயில போட்டா உனக்கு இன்னும் வசதியா போச்சு. கரெக்ட் தான். அந்த லூசு ஜெயிலுக்கு போனா நான் என் மனுஷ கூட ஜாலியா ஊரெல்லாம் சுத்தலாம். அது மேட்ரு. என்னையா பேசுற நீ? உன்னை உருவாக்குனதே மனுஷா சூரிய லவ் பண்ணணும் தான். நீ அந்த பிளானே நாசம் பண்ணிடு போல இருக்க.
பங்காளி காட்டுன்ற ஐயோ டேய் மட சாம்பிராணி, இன்னொரு தடவை என் மனிஷா அந்த சூரியோட பூரியோட லிங்க் பண்ணி பேசுன வெட்டி போட்டுடுமா, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நான் செஞ்சது என்னவோ தப்புதான். ஆனா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்ன அடிக்காத. சத்தியமா சொல்றேன், நீ இதே மாதிரி என்ன அடிச்சினா நான் எப்ப சாவேன்னு எனக்கே தெரியாது. பங்காளி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு பங்காளி. இவனுக்கு பாறை கட்டி மாலை போட்டுறேன். ஆஃப்டர் 125 ரூபாய்க்கு என்ன வாங்கிட்டு என்ன பாடுபடுத்துற என்ன கதை போட்டு. நீ அடிச்சனா கிள மண்டைய போட்டுடும். உனக்கு இன்னொரு நாள் சான்ஸ் தரேன். என்ன சான்ஸ்? அடிக்கிறதுக்கு. இப்ப விட்டா இந்த ஜென்மத்துல அந்த சான்ஸ் கிடைக்காது பங்காளி. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுனால என்ன ஜூல விடுறேன். ஜூல விடுறியா? அவன ஜூல விடுறியா? யார? சீனுவ. அவனை நான் ஜூக்கு அனுப்புறதா? அந்த மாதிரிலாம் எனக்கு ஐடியா இல்ல. அவன் என் பையன் மாதிரி. நீ வேணா அவனை கேட்டு பாரு. அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. போய் பேசுறான் பங்காளி, நம்பாத. நீ மட்டும் ஒண்ணு ஒரு வார்த்தை சொல்லு, இவனை பிச்சு பேன்பா தர்றேன். காட்டு. என் வாழ்க்கையோட லட்சியமே நிறைவேறிச்சு பங்காளி. ரொம்ப நீ நான் செத்தாலும் கவலை இல்ல. தேங்க்யூ பங்காளி. வெல்கம், யோ வெல்கம். என்ன சொல்றான்? உன் ஆசை தேர அடிச்சான்ல, இனி அவன் செத்தாலும் பரவாயில்லங்கிறான். என்ன அடிக்கிறதுல உனக்கு சந்தோஷமா? ஆமாடா, நான் உன்னை எப்படிலாம் பாத்துக்கிட்டேன்? உனக்கு அழகான பேரு வச்ச, நல்ல சாப்பாடு போட்ட, குளிர்ல தவிக்கிறியன்னு துணிலாம் வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் மறந்துட்டியா? சென்டிமெண்டல் சீன் போடுறான் பங்காளி, ஏமாறாத. ஏய், சென்டிமெண்ட் டயலாக்லாம் அடிக்காத. அவன் உன்னை விட பெரிய புத்திசாலி ஆயிட்டான். அதனால இனி அவன் சொல்ற வேலையை நீ மூடிக்கிட்டு செய். அவன் இவன்கிட்ட என்ன சொல்லிட்டு போறான்னு புரியலையே. ஐயோ, என் நிலைமைய பார்த்தா எனக்கே கேவலமா இருக்கு. நான் இதை யார்கிட்ட சொல்றது? நான் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட். ஒரு குரங்கு என்ன கண்ட்ரோல் பண்றதா? அதுவும் நானே வளர்த்த குரங்கு. அதுக்கு ஆர்டர் கொடுக்கறது யாரு? அதுவும் நானே கிரியேட் பண்ண ஒரு ரோபோ. கடவுளே. Want to come in? No, இன்னும் நாளைக்கு வரேன். Okay then. Bye. See you tomorrow. மனு. Yeah? Thank you for a nice evening. I love you. என்ன என்ன இது என்ன ஒரு ரீசன் என்ன இது ஃபீலிங் என்ன என்ன இது ஆல் சீசன் என்ன இது எமோஷன் motivation, estimation, வாழ்விலே reaction, recreation, respiration, நெஞ்சிலே
Hey, you, what you gonna do? Hey, you, please do. Action angel மனதிலே வீணையை மீட்டதே. Attractions angel வயதிலே உணர்ச்சி ஊட்டதே. Nuisance angel என்றுமே நிரந்தரம் ஆகுமே. என்ன என்ன இது என்ன ஒரு reason என்ன இது That's the guy. That fella? But he doesn't walk like a machine. Oh, shut up. Shall we pick him up now? No, we wait. He'll come back. How do you know he'll come back? Say, what did I say? You're right. But he's changed his clothes so fast. He's a robot, you fool. Robots do things much faster than humans. Fair enough. Shall we pick him up now? No, we wait. Huh? Oh, hell! He's changed his clothes again. And now he's with a girl. I told you, stupid. Okay, I know. I got it loud and clear. He's a robo, and he can do things that humans can't. And now we wait. No, we don't wait. We follow that car. Huh? சச்சா, இனிமே இந்த சிப்லாம் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணணும். மார்க்கெட்ல ரொம்ப விலை ஏறி போச்சு. Easily picked him up. Okay, we wait. Guys, you have to blink it away. Oh, shit. Come on. I say, hey. What the heck? What you got to say? He doesn't only change his clothes, he changes his girls too now. I know, I understand. He's a robo,
and he can do these things a human can't. Excuse me, ma'am. Are you aware this is a no standing zone? Oh, but if we leave from here, who's going to watch them? Shut up. Is he talking to me? No, officer. He's just talking to him. It's all right. Okay, just move it down there. Will be great. Thank you. கவிதையா? Come on, do that. நீ சொன்னாதான் நான் உன் கூட பேசுவேன். ஓ, கவிதையா? வெறும் கவிதை என்ன? கவிதை, கதை, ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்தையும் சொல்றேன். Come on. நான் சொல்லல, ரொம்ப காஸ்ட்லி நான் சொல்லல. Shit. Huh? Oh no! This guy has changed his girl and picked up a guy, and now he's changed his car. Oh. I know. He's a robo and he can do anything. And now we wait. No, we don't wait. We nab him now. We're lucky to get two of them same time. Let's go. சீக்கிரம் வாங்க சார். Hey, what are you trying to do? ஏய் மொட்டை விடு. ஏய் எங்க ஊர்ல தான் ராஜ்குமார கடத்துறாங்க, நாகப்பாவை கடத்துறாங்கன்னா இங்கேயுமாடா? Hey. Are you trying to kidnap us? We're not trying. We're doing it now. Shut up. Shut up. What? What I mean is, we'll forget the whole thing as a joke. Otherwise, you'll be forced to go to the police. It will be hell for you. Listen, for a robot, you sure talk a lot. Hello, Mota. At least tell us where you're taking us. To our boss. He wants that machine friend of yours. I'm not a machine. அவங்க உள்ள US-47 நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்களால தான். அதனால இந்த மொட்டை என்ன? மனுஷன் போலம்னது நீதானே? அது சரி, நீங்க எதுக்கு மிஷன் விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்லணும்? அவன் கையில கன் இருக்கு. கன் இல்லனாலும் இவன் நம்மள அடிச்சே கொல்லுவான். Okay. Why does your boss need a robo? I'll tell you, because we do all sorts of illegal activities like... Shut up. Listen. Just drive on. கவிதை எழுதுறான கவிதை இவனுக்கு என்ன பெரிய வைரமுத்து நினைப்பு. அதுவும் ஏன் மனுஷா பத்தி இது வச்சுக்கல. அண்ணா வந்துட்டாரு அண்ணா. எப்படி அடிக்கிறாரு எங்க அண்ணா? சூப்பர். Look at my brother. Hold him. இவனை வாங்க போறான். நீ போட மாட்டே. ஓ, hold him. சார் வாங்க சார், ஓடிடலாம். ஓ, அண்ணன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, விட்டுட்டு போறதா? இவன் நம்மள சீப்பா நினைச்சிட மாட்டா? அதுக்காக இங்கே இருக்கிறதா? வாங்க சார். தப்பா நினைச்சுக்காத.
எப்படி தனியா சண்டை போட்டுட்டு இருக்கானே, போய் ஹெல்ப் பண்ணலாம்ல? வேண்டாமா? நான் எப்ப வேண்டாம் சொன்னேன்? இதனால்தான் அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு. அதனால்தான் நான் அவனை அவாய்ட் பண்றேன் சார். அவனுக்கு இந்தியால ப்ரொடியூசர்ஸ் கூட ஃபைட் பண்ணி பழகிடுச்சு. அதனால தான் அப்படி ஃபைட் பண்றான். Police. Oh no, stop! Oh God, what are we gonna do now? Oh God! Oh shit! Arrest me! Will somebody please arrest me? அவங்க தான் US 47 அரெஸ்ட் பண்ணவங்க. ஐயோ, மிஷனை பத்தி அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம காலி. Arrest me! Damn it! Please arrest me! I said arrest me! Back off! Back off! Correct. No smoking. What is this? No. Oh hell! You seem to have made a lot of that. Well, yes. No. Which one is US 47? US 47? No. What do you It's mean? all right. I know you're a robot. Me? Yeah. A robot? Yeah. Let me see your face now. Come on. Hey, what are you doing, man? Officer, listen to me. I'll explain everything. It's all part of the experiment. I'll tell you, but not here. The project is not yet over. When it does get over, your name will be on it. Okay? Thank you. வாங்க போலாம். I dash you. I dash you.
உயிரும் கருகி வேக நீ துரோகம் செய்து போகும் போதும் என்றும் எந்த சாதம் அடியதற்கு இல்லை சாதம் இது யாராலும் அழியாத ஓ நோ Okay, coffee ready, tiffin ready. தொட நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஹாய். கதவு திறந்துச்சு. Sorry, I didn't knock. பரவாயில்ல, வா மனு. நீங்க பிஸியான ஆளாச்சே, வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நினைச்சேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிருந்தீங்க. ஜஸ்ட் லைக் தட். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் வர சொன்னேன். தேங்க் யூ. ஓகே, பாய். இந்த பேர் சொன்ன எதுக்கு வர சொன்னான்னு தெரியல, எதுக்கு போக சொல்றான்னு தெரியல. டேக் கேர். என் மொபைல் எங்க வச்ச ஏதோ ஒண்ணுமே புரியல. அவங்க என்ன பண்ணாலும் தெரியல, போய் பார்க்கலாம். எல்லாம் ஒருக்காக தான் ஸ்பெஷலா பண்ணேன். எனக்காகவா? இட்லி. Oh, you should have told me. நான் சாப்பிட்டேனே. Oh, don't feel bad. இன்னைக்கு நான் உனக்கு சர்வ் பண்றேன். என்ன உன் பாடி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? டெய்லி எக்ஸசைஸ் பண்றியா? Of course, you're right, dear. Can I sit on your lap? Of course, please, please. Come to your bedroom, Kupala. Bedroom ka? எனக்கு மூடு இல்லையா? மூடு இருக்கு. Come on, hold me. Manisha, 1 minute, come on, Manisha, come on. I love you, darling. I love you so much. என்னாச்சு? உனக்கு பிடிக்கலையா மனிஷா? நீயா? இந்த லாக் அவளுக்கு போட மறந்துட்டியா? ராஸ்கல், எவ்வளவு தைரியம்டா உனக்கு? என்னைய ராஸ்கல்ங்கறியா? ஐயோ, இருட்டா போச்சு. அந்த ரோபோ M47 உருவாக்கி என்ன ஏமாத்த ட்ரை பண்றியா? இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சூரி, உபேந்திரா 2 பேரும் மனுஷா மேல ரொம்ப ஆசை வச்சிருக்காங்க. ஏதாவது பண்ணி உபேந்திரா மனசுல இருந்து மனுஷாவை எடுக்கணும் தான் நான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். நாடகம் ஆடினியா? அந்த M47 கூப்பிடாம ஏன் மனுஷாவை வீட்டுக்கு கூப்பிடுன்றது என்னுடைய ஐடியா இல்ல, சூரிது. அவளை கிஸ் பண்ணணும்னு அந்த அறிவு கட்ட, கேடு கட்ட, மூளை கட்ட முட்டா பையன் ஐடியா போட்டான். என் மேல எந்த தப்பும் இல்ல. Hi, Suri. Sorry, I'm late. Late ஆகும் சொல்லிட்டான் ஃபோன் பண்ணேன். ஆனா engaged turn வந்துச்சு. Oh God, what happened? இது என்ன Suri? What's all this? Oh my God, this looks exactly like me. என்ன மாதிரியே ஒரு ரோபோட் தயார் பண்ணியா? அது உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு அசெம்பிள் பண்ண, ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. That's so sweet. இவ பேசுவாளா? Just like you. Oh, this is wonderful. Can you reassemble her? ஆனா கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஏன் டைம் பிடிக்கும்? Don't worry, Manisha. என் தம்பி அறிவு கட்டவன். எல்போடு.
உனக்கு எதுக்கு? வித்தின் half an hour நான் இதை ரீஅசெம்பிள் பண்ணி தரேன். இங்க கூட உன் பிரதருக்கு ஒரு கம்ப்யூட்டர் தெரியுமா? பாவம், அவனுக்கு இன்னும் என்ன பத்தி நிறைய விஷயங்கள் தெரியாது மனிஷா. அதான் சொன்னல ஹெல்ப் போடுன்னு. அப்படிதானே? Oh my God. சார், என்ன சார் இதெல்லாம்? யார் உங்களை கட்டி போட்டாங்க? ஐயோ, ஒரு பெரிய சயின்டிஸ்டுக்கு இப்படி ஒரு நிலைமையா? எழுந்துருங்க. மெதுவா மெதுவா. சார், இப்ப சொல்லுங்க சார், உங்களை யார் கட்டி போட்டாங்க? எதுக்கா கட்டி போட்டாங்க? பயப்படாம சொல்லுங்க சார், நான் இருக்கேன். சொல்றேன், எதையும் மறைக்காம சொல்றேன். மறைக்காமலையா? என்னது? எல்லாம் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். Unbelievable! It's amazing! ஒரு தடவை பேச சொல்ல. ஹாய் மனிஷா. முதல்ல நீ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இவனை என்ன மாதிரி ரோபோன்னு சொல்லு. இவனும் என்ன மாதிரி ரோபோ. பேரு US-47. இவனை எதுக்கு கிரியேட் பண்ணாங்க தெரியுமா? நீ சூரிய லவ் பண்ணணும்னு தான். பட் இந்த ரோபோ ஒன்னு உண்மையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் என்ன கிரியேட் பண்ணாங்க. இவன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நீ சூரியக்கு ஈஸியா கழிச்சிடுவ. நல்லா இருக்குல்ல? Hats off to his crooked idea. Shut up! இது நிஜமா சூரி? Is what I heard true? அது It's true. இதெல்லாம் என்னுடைய ஐடியா தான். இது ஒரு பரிசோதனை, an experiment. எதுக்குன்னா வேண்டாம், என்ன ஏமாத்த ஒரு புது கதை சொல்ல வேண்டாம். How could you do this to me? ஏய், என்னையா இதெல்லாம்? இது என்ன வாழ்க்கை நினைச்சீங்களா இல்ல சினிமா நினைச்சீங்களா? அது சரி, உங்க ரெண்டு பேர்ல யாரு சூரி, யாரு என் தம்பி? அதோ அங்க அப்பாவி மாதிரி பேச வச்சுக்கிட்டு நிக்கிறானே, அவன் தான் உன் தம்பி. நான் US-47. நான் M-47. ஏய், உன்னை யார் கேட்டாங்க? வாய் மூடு. What are you saying? We are lovers, made for each other. ஓஹோ, அப்படியா? I made for Manisha, not for you. இரு. 1, 2. யார வேணும்னாலும் லவ் பண்ண. ஓகே? ஏய், நீங்க ரெண்டு பேர் தானே இவனை கிரியேட் பண்ணீங்க. இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களால முடியலையா? என்ன கண்ட்ரோல் பண்றதா? என்ன கண்ட்ரோல் பண்ண போய் இந்த கிழவும் அந்த லூசும் என்ன ஆனாங்கன்னு அவங்களையே கேட்டு பாரு. Stupid fellows. Manisha, I'll meet you later. Bye, sweetheart. ஏண்டா, என்னடா இது? இதான் லவ் பண்ற அழகா? லவ் பண்ண டைரக்டா சொல்லணும். அதை விட்டுட்டு கம்ப்யூட்டரா ரோபோவா? அது என்ன பண்றது? நான் மனுஷாவை உயிருக்குயிர காதலிக்கிறேன். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஒரு டைரக்டர்னா தான் லவ் ஒரு சீனாவோ சிச்சுவேஷனாவோ டைரக்ட் பண்ணி சொல்லலாம். ஒரு சிங்கர்னா தான் லவ் பாட்டு மூலமா சொல்லலாம். நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ங்கிறதுனால என் மனசுல இருக்கிறத ஒரு ரோபோ மூலமா சொல்ல நினைச்சேன். அதுவும் இல்லாம நீ உன் லவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்ன. நான் அந்த மாதிரி இல்லையே. அதனால தான் நானும் சாரும் பிளான் பண்ணி உனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ரோபோவை தயார் பண்ணி என் லவ் அது மூலமா எக்ஸ்போஸ் பண்ண நினைச்சேன். இது தப்பா மனிஷா? But you made a fool out of me. மனிஷா, அவனை மன்னிச்சிடு. அவன் இதெல்லாம் பண்ணது உன் மேல இருக்க காதலால தான். நீ அவன் மேல இஷ்டப்பட்டது காதலிச்சதெல்லாம் அவன் சூரியன் நினைச்சுதானே?
மெஷின் நினைச்சு இல்லையே, அது மெஷின் உனக்கு தெரியாத. ஆக்சுவலி சயின்டிபிகலி ஸ்பீக்கிங் US-47 ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. இந்த சென்சார் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மனிஷா, தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடு. ஐ எம் வெரி வெரி சாரி. நான் இதெல்லாம் செஞ்சது எனக்கு தெரியும். You love me. Yes. US-47 என்ன லவ் பண்றான். அவனை என்ன செய்யறது? அவங்க உருவாக்கின M-47 அவங்களுக்கு எதிரியாக்கிட்டேன். அது மூலமாவே மனிஷாக்கு எல்லா உண்மையை தெரிய வச்சேன். பைத்தியக்காரா, நீ முட்டாளுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். வெயில் என்ன இந்த போடுது. இதை விட அந்த கிழவனோட லேபே பரவாயில்ல, ஏசியாவது இருந்துச்சு. நீ பண்ண முட்டாட்டமான வேலையால என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? இந்நேரம் இந்த மனுஷாவை நல்லா பெயின்லைட் பண்ணிருப்பாங்க. இனிமே மனுஷா வந்து லூசு போய் சூரிய கட்டிட்டு போயிடுவான். என்ன நீ ஒரு விஷயம் தானே உன்னை கட்டிட்டு பாவம் என்ன சொல்றத காண போற? ஐயோ, உண்மையிலே அவங்க மனிஷாவை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்களா? அவங்க சொன்னதெல்லாம் அவன் நம்பிடுவாளா? ஐயோ, என்கிட்ட வராம மனிஷா எங்க போயிடுவா? சூரிய கட்டிட்டு ஜாலியா ஹனிமூன் போவா. உனக்கு நீ அல்வர்தாடி. பேசுனன்னு அடிக்கிற அடியில செவில் திரும்பிடும். ஹனிமூனு பாத்துடுறேன். யாராங்க பட்ட பகல லைட்ட போட்டு வராங்க, அதுவும் 3 கார்ல. அங்கடி ஏதாவது தகராறு பண்ணி வந்தியா? ஐயா ஐயா ஐயா, நீ மாதிரி கருமாவட்ட ஜனவர வச்சிருக்கா. பாத்து பண்ணாலே தாக்குற. இதே யோசிக்கிற போட்டு தாக்கு பண்ணாலே. ஏய், பங்காளி படுத்துட்டா. டென்ஷனா போறான். US-47 ஏதாவது ஆயிருக்குமோ? அங்க பாருங்க சார், கம்ப்யூட்டர் கூட ஆன் பண்றான். இவங்க உங்களை கிட்னாப் பண்ண ஆளுங்க தானே? US-47 கிட்னாப் பண்ணது அவங்க தானே? பட் why? வையன வையி பெரிய புடிங்க மாதிரி குதிச்சால, அவனுக்கு நல்லா வேணும். அவனை எப்படி ஒளிச்சு காட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த. எனக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க. சரியா தொலைஞ்சது. ஐயோ, அவன் என் கிரியேஷன், என் புள்ள மாதிரி. அவனை எப்படி விட முடியும் சொல்லு? ஆஹா, புள்ள மாதிரி செவில் திருப்பிட்டானே, மறந்துட்டீங்களா? என்ன அடிச்ச அடி எனக்கு இன்னும் வலிக்குது. இனிமே அவனை பத்தி மறந்துடுங்க. சூரிய அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சார், அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். என்ன கண்டுபிடிக்கிறது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவனை பத்தி மறந்துடுங்கன்னு சொல்றேன்ல. சூரி, மறுபடியும் அவனை இங்க கூட்டிட்டு வரணும். ஆமா, அவனை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வர போறீங்களா? அவன் என்னத்த கிழிச்சான்னு கூட்டு வர போறீங்க? அவன் சகவாசமே நம்மளுக்கு வேண்டாம், விட்டுடுங்க. அனாவசியமா பதட்டப்படாத. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நீங்க அவனை உன் காதலுக்காக உருவாக்குறீங்க. அவன் இப்ப கெட்டவங்க கையில சிக்கிருக்கான். அவங்க அவனை கெட்ட வழியில யூஸ் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார், அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். பாவம், அவனை உங்க கையில இருந்து காப்பாத்தணும். நான் அவன் பாடியில வீடியோ கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கேன். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஷாக் அடிக்கல, போகலாம். மாடு மாதிரி இருக்கான். விடுறா. கட்டுங்க, அதுவா கட்டுங்க. மொட்டை சட்டையை கட்டு. பட்டையை கட்டு.
Use your head, you idiot! மொட்டைக்குள்ள மூளை இல்ல, வெறும் கழிமணு தான் இருக்கு. சாவுங்க. சார், இருட்டா இருக்குன்னு பயப்படாதீங்க. தைரியமா நீங்க முன்னாடி போங்க, நான் இருக்கேன் உங்க பின்னாடி. மனிஷா, மனிஷா சார், உங்க மனிஷா சார். உங்க மனிஷாயா? ஆமால. டேய், விடுறா, விடுறா, வா. பிடிக்க 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 அவனை. அவளை விடு. ஏய், விடுறா சொல்றேன். ஏய். போக. அடி. அடி. சீக்கிரம் அடி. என்ன அடிச்சிட்டியப்பா? சாவிடாங்க. இத்தனை பேரா? ஐயோ, டேய், டேய், விடுறா அவனை, விடுறா. ஐயா, அண்ணன் வந்துட்டாரு, அண்ணன் வந்துட்டாரு. ஆனா நானும் சாரும் தூள் கலப்புறோம். நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு துணையா நாங்க இருக்கோம். ஐயோ, இப்ப என்ன செய்யறது? யாரையாவது கூப்பிடணுமே. ஆஞ்சநேயா, அனுமந்தையா, வாயா, வந்து இவரை காப்பாத்தியா. முடிச்சிட்டியா? அங்க பாரு, அந்த திருட்டு பசங்க மாதிரி எல்லாரும் இழுத்துட்டு போறாங்க. போய் காப்பாத்து பண்ணாடி. காப்பாத்து. என்ன இருந்தாலும் ஒண்ணு உருவாக்குறவனே அவதானே. எதிரி. ஏய், அறிவு கட்ட முண்டோம், நீ எந்திரிச்சதானே நான் எந்திரிக்க முடியும்.
இன்ஸ்பெக்டர் அங்கேயே நில்ல. இது என்ன சினிமா ஃபைட் நினைச்சியா? ரியல் ஃபைட். மனிஷா வாட்ச். பிரதர்ஸ் அண்ட் மை டியர் மனிஷா, இங்க டைம் பிடிக்கும் போல இருக்கு. நீங்க லேபுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? My God. reasonable him? இத பார்த்தா மெஷின் மாதிரி இல்ல சார். எனக்கு ஒரு தம்பி இருந்த மாதிரியும் அவன் படத்தை பாக்குற மாதிரி இருக்கு சார். சார் எப்படியாவது ரீஅசெம்பிள் பண்ணுங்க சார். ஏதாவது பண்ணி இவனை பொழைக்க வைங்க சார். ப்ளீஸ் சார். மறுபடியும் இந்த மிஷனை ஆக்டிவேட் பண்ணுவீங்களா? இல்ல, தேவைப்பட்டா எப்போது எதுக்காவது ரீப்ரோகிராம் பண்ணிக்கலாம். அவ இங்கே இப்படியே ஒரு நினைவு சின்னமா இருக்கட்டும். மனுஷாவோட காதலுக்கு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டுமே. அண்ணா, நன்றி கெட்ட மிருகங்களா, உங்களை சொல்லி குத்தம் இல்ல. இந்த மனுஷ ஜாதியே இவ்வளவுதான். பங்காளி, காரியம் ஆகிற வரைக்கும் தலைநாடு தூக்கி வச்சு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை நிக்க வச்ச மாதிரியே மூலையில் நிக்க வச்சிருவாங்க. அதோட விட்டாங்களா, அன்பின் சின்னம், மாவீர தலைவன், மாபெரும் மகான், தியாகச்சுடர்னு பேர்ல வைப்பாங்க. ஆனா ஒரு விதத்துல நீ பரவாயில்ல பங்காளி, ஒரு கிளாஸ் சாம்பர் செஞ்சு அதுக்குள்ள நிக்க வச்சிருக்காங்க.
மக்களுக்காக பாடுபட்ட மகான்களோட நிலைமையெல்லாம் இன்னைக்கு என்னன்னு தெரியுமா? நம்ம சினிஸ்டர் வினய் சக்கரவர்த்தி சொல்ற மாதிரி கருப்பா சிலையாகி காக்கா குருவிக்கு கக்கூஸ் ஆயிட்டாங்க. நல்ல வேலையா அந்த நிலைமை உனக்கு வரல பங்காளி. ஆனா என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு பங்காளி. இத்தனை நாள் வரைக்கும் என் கஷ்ட நஷ்டத்தை சொன்னா கேட்கறதுக்கு நீ ஒருத்த இருந்த. இனி யாருகிட்ட போய் சொல்லுவேன், யாருகிட்ட போய் கேட்பேன்? அப்படியே கேட்டாலும் நான் பேசுறத கிழவருக்கு அந்த லூசுக்கும் புரியவா போகுது. இனி நான் இங்க இருக்க மாட்டேன் பங்காளி. சினோ பாரு பாரு, இதுக்காகத்தான் இந்த கிழவனை நான் கெட்ட வார்த்தையே திட்டுறது. சீனிவாசனுங்கிற அழகான என் பேரை முழுசா கூப்பிடுறத விட்டுட்டு சீனு பானுன்னு கூப்பிடுறா பாரு. நீங்க இருக்க மாட்டேன் பங்காளி. சோறு இல்லாட்டி பரவாயில்ல, எப்பாடு பட்டாலும் அழகர் கோயிலுக்கே போய் இந்த சொத்து சொகம் இல்லாட்டி சொந்த பத்திரத்தோட ஜாலியா புடவை கடிச்சிருவேன். வர பங்காளி, குட் பை.